இந்திய அணியின் இளம் வீரர் ஐயருக்கு எந்த அறிவுரையும் தேவையில்லை என்று மும்பை அணியின் கேப்டன் ரஹானே தெரிவித்துள்ளார். வலிமை வாய்ந்த மும்பை அணியை எதிர்த்து தமிழ்நாடு அணி மோத உள்ளது. இந்த அரையிறுதிப் போட்டியில் விளையாடுவதற்காக நட்சத்திர வீரர் ஐயர் மும்பை அணிக்கு திரும்பியுள்ளார். ரஞ்சி டிராபி தொடரில் விளையாடவில்லை என்பதற்காக பிசிசிஐ ஒப்பந்தத்தில் இருந்து கழற்றிவிடப்பட்டார் ஐயர். தற்போது மும்பை அணிக்கு திரும்பியதன் மூலமாக தவறை சரி செய்ய முன்வந்துள்ளார் ஸ்ரேயஸ் ஐயர். இதனால் பிசிசிஐ ஒப்பந்தத்தில் ஐயர் சேர்க்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அணிக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியை முன்னிட்டு மும்பை அணியின் கேப்டன் ரஹானே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ரஹானே பேசுகையில், ஸ்ரேயஸ் ஐயர் அனுபவம் வாய்ந்தவர். மும்பை அணிக்காக எப்போதும் களமிறங்கினாலும் சிறப்பாக விளையாடி இருக்கிறார். அரையிறுதிக்கு முன்பாக அவர் மீண்டும் மும்பை அணியுடன் இணைந்திருப்பது கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது. தற்போதைய சூழலில் ஐயருக்கு எந்த அறிவுரையோ பாராட்டோ தேவையில்லை. மும்பை அணிக்காக அதிக ரன்களை விளாசியிருக்கிறார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்த சீசனில் 6 போட்டிகளில் விளையாடி 115 ரன்களை தான் சேர்த்திருக்கிறேன். இது மோசமான சூழல்தான். ஆனால் இதற்கு மதிப்பளிக்க வேண்டும். சில நேரங்களில் தொடர்ச்சியாக சிறப்பாக ரன்களை சேர்ப்பது போல் தொடர்ச்சியாக ரன்களை சேர்க்க முடியாத சூழலும் வரும். இதில் எந்த தவறும் இல்லை. அதனால் எனது அடிப்படைகளை சிறப்பாக செய்து வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் காலிறுதிப் போட்டியில் பிருத்வி ஷா விரலில் காயமடைந்த நிலையில் அவரது பேட்டிங் வரிசை மாற்றப்பட்டது. இது குறித்து கேள்விக்கு பிருத்வி ஷா மும்பை அணியின் மிக முக்கிய வீரர். கடந்த போட்டியில் காயமடைந்தாலும் முஷிர் கானுக்கு முன்பாகவே களமிறக்க நினைத்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமலே போனது என்று தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.